பொன்னேரியில் ரயில் மறியல் போராட்டம். ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் குரல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்தம் மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களை பாதிக்கும் 4 சட்டங்களை திரும்பப் பெறவும் 100 நாள் வேலை திட்டத்தை தொடரவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தண்டவாளத்தில் நுழைய முயன்ற 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். செய்தியாளர் ராஜா. சார் பின்னாடி வந்துருக்கு சார். தொழிலாளர்கள் உரிமைகளை மத்திய அரசை கண்டித்து தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. மோடி அரசு தொழிலாளர் சட்டத்தை வாபஸ் பெறுகிற வரை உழைக்கும் மக்களின் தொடரும் என்று கூறி காவல்துறை கைது செய்திருக்கிறது. நீங்கள் ரெடி ஸ்டார்ட்னு சொன்னாங்க. இன்றைக்கு இந்திய நாடு பூராவும் 24க்கும் மேற்பட்ட மத்திய சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய காலகாலமாக கடைபிடித்து வந்த தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக இன்றைக்கு மாற்றி அமைத்துள்ளார்கள். அந்த தொகுப்பு சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான ஊதியம், தொழிற்சங்கத்துக்கான போராட்ட வடிவம், தொழிற்சங்கம் அமைப்பதற்கான விதிகள், போராட்டத்துக்கான விதிகள் போன்ற முக்கியமான அனைத்து விதிகளையும் இன்றைக்கு சுருக்கி தொழிலாளர்கள் போராடாமல், வேலையின்மை இது போன்ற விஷயங்களுக்கும் கேட்காமல் இருப்பதற்காக இன்றைக்கு இந்திய நாட்டில் உள்ள பிஎம்எஸ் தவிர மீது அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்னைக்கு
மத்திய மாநில அரசுகளோடு இணைந்து இந்திய நாடு மாபெரும் போராட்டம் என்பது இன்றைக்கு நாடு தழுவி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பங்காக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் இன்னைக்கு தொழிலாளர் சட்டங்களை மாற்றி அமைக்க கோரியும் ஏற்கனவே இருந்த சட்டங்களை அனுமதிக்க கோரியும் தமிழகத்தில் இன்றைக்கு இடதுசாரி அமைப்புகளும் இதோடு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் மத்திய தொழிற்சங்கங்களும் இன்னைக்கு இணைந்து இந்த போராட்டத்தும் மறியலாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பொதுத்துறை எல்ஐசி, பொதுத்துறையாக இருக்கக்கூடிய வங்கிகள் போன்ற அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும், பொதுத்துறையில் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு நடைபெறுகின்றது. அதனுடைய பகுதியாக பொன்னேரியில் இந்த போராட்டம் என்பது இன்னைக்கு இங்கே நடைபெற்ற ரயில் மறியலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு தொழிலாளர்கள் ஆதரவு தந்தாலும் இதே நேரத்தில் இன்றைக்கி எல்பிஎஃப் போன்ற முக்கியமான தொழிற்சங்கங்கள் மாலை நேரத்தில் ஆர்ப்பாட்டமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். காலையில் மறியலாகவும் மாலையில் ஆர்ப்பாட்டமாகவும் இங்கே இந்த தொழிற்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய பகுதியாக பொன்னேரியில் இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது, மறியலாக நடந்து கொண்டிருக்கிறது. மாநில குழு உறுப்பினர் எஸ்.ஏ. கலாம், பொன்னேரி.